Good morning students. Now we are discussing about phase of life cycle. இப்போ இந்த phase of life cycle அப்படின்னா என்ன மீனிங் சார்? ஓகே, அதாவது வந்து ஸ்டேஜஸ், லைஃப் சைக்கிளுடைய ஸ்டேஜஸ் கொடுத்துருக்கான் பாரு. ஒவ்வொரு ஆர்கானிஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மெயினாக என்ன கொடுத்துருக்கான் பாரு, 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று ஜுவனைல், ஜுவனைல்னா என்ன மீனிங், யங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, வளரும் நிலை. ரெண்டாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், இனப்பெருக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த செனசன்ட் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, மெச்சூர். அப்போ மெயினாக 3 பார்ட் இருக்குது. சொல்லுங்கள் பார்ப்போம், எழுதிட்டியா? அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆர்கானிஸில் மொத்தம் 3 ஃபேஸு. ஒன்று ஜுவனைல், 2 ரீப்ரொடக்டிவ், 3 என்னென்னு கேட்டால் செனசன். சரிப்பா, ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜுவனைலுக்கு இன்னொரு பேர் வெஜிடேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ரீப்ரொடக்டிவ்க்கு என்ன பேர்னா மெச்சூரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செனசனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் கண்டினியூஸ் ப்ரீடர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா என்ன? அப்படியே 3 டிவைட் பண்ணிக்குமா. ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள்னு போட்டியா, அதில் 3 ஏரோ மார்க் போடு. ஒன்று ஜுவனைல், 2 ரீப்ரொடக்டிவ், 3 ஓகே சீசனல், அது மாதிரி போட்டுக்கோ. சரி செனசன்னு போட்டுக்கோ. போட்டியா? அப்போ ஜுவனைலுக்கு இன்னொரு பேர் வெஜிடேட்டிவ் போட்டியா, ரீப்ரொடக்டிவ்க்கு இன்னொரு பேர் மெச்சூரிட்டி போட்டியா? ஓகே. இப்போ ஜுவனைல் அப்படின்னா என்ன சார் மீனிங்? அப்போ இட் இஸ் எ பீரியட் ஆஃப் க்ரோத் தான். பிட்வீன் எங்கன்னு கேட்டால் பர்த் ஆஃப் இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. அப்போ என்ன பண்ணுற, ஒரு ஐஃபன் போட்டுக்கோ, பர்த் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி, அவ்வளோதான். பர்த் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி, அதாவது இந்த அடலோசன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ பர்த் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. அந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் க்ரோத், எழுதிக்குமா. பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் பர்த் ஆஃப் இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. நீ அப்படியே சிம்பிளாக எழுதிக்கோ, பர்த் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டின்னு போட்டுக்கோ. ரெண்டாவது மெச்சூரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ரீச் மெச்சூரிட்டி பீரியட். ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணி ஆஃப்ஸ்ப்ரிங் ரீச் மெச்சூரிட்டி பீரியட். ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ், அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ண தயாராகக்கூடிய ஒரு ஃபிஷ். அடுத்தது அந்த பேசிஸ் ஆஃப் டைம் ப்ரீடிங் என்ன கொடுத்துருக்காங்க, 2 டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று சீசனல், இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் கண்டினியூஸ் ப்ரீடர்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கோ. மெச்சூரிட்டியில் 2 டைப்பு, ஒன்று சீசனல், இன்னொன்று கண்டினியூஸ். இதில் சீசனலில் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் பீரியட் மட்டும்தான் அது உனக்கு என்ன பண்ண, ரீப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃப்ராகு, லிசார்டு, சம் பேர்ட்ஸ், டீர். நமக்கு தெரியும் ஃப்ராக் அப்படின்னாவே என்ன மீனிங், ரெய்னி சீசனில் மட்டும்தான் ப்ரீடிங் பீரியட். அப்போ அதே மாதிரி தான் இந்த சீசனல், அந்த காலத்திற்கு தகுந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இனப்பெருக்கம் செய்வது தான் சீசனல். அப்போ சீசனல் ப்ரீடர் ரீப்ரொடியூஸ் பர்டிகுலர் பீரியட் என்ன சொல்லுவீங்க, எக்ஸாம்பிள் ஃப்ராகு, லிசார்டு, மோஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் டீர்ஸ். அடுத்து கண்டினியூஸ் ப்ரீட் அப்படின்னா கண்டினியூ டு ப்ரீடு த்ரூ அவுட் த செக்ஸுவல் மெச்சூரிட்டி, அதாவது லைஃப் லாங்காக ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஹனிபீஸ் இருக்குது, பவுல்ட்ரி இருக்குது, ரேபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? சரிங்கண்ணா. லாஸ்ட்டாக இருக்கிறது செனசன் ஃபேஸ். இது என்ன கொடுத்துருக்கான் பாரு, எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இதுதான் வந்து எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்குது பாரு, டீஜெனரேஷன் செட் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி. இங்கே அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அழியக்கூடிய நிலைக்கு பேர் தான் செனசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் புரிஞ்சிருச்சா? இப்போ அது 3 ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது ஜூனைல் ஃபேஸ் ஒன்று இருக்குது, ரீப்ரொடக்டிவ் இருக்குது, அடுத்த செனசன் இருக்குது. ஜூனைல் அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் பர்த் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. இதில் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் அண்டு ஆஃப்ஸ்ப்ரிங் மெச்சூரிட்டி பீரியட். இதில் வந்து 2 இருக்குது, சீசனல் இருக்குது, கண்டினியூஸ் இருக்குது. சீசனல் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பர்டிகுலர் பீரியட் மட்டும்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த செக்ஸுவல் மெச்சூரிட்டி. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஃப்ராக், லிசார்டு, மோஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் டீரு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஹனிபீஸ், பவுல்ட்ரி, ரேபிட். செனசன்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கல்ல, எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு. இது எல்லாமே ஸ்டாப் ஆகிறது, அதனுடைய ஃபங்க்ஷன் டீஜெனரேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குங்களா? ஓகேங்கண்ணா, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்னோஜெனிசிஸ். இப்போ பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னா பார்த்தினோஸ் அப்படின்னா விரிஜின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கான், கன்னி. ஜெனிசிஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ். இந்த இடத்துக்கு ஒரே லைன் தான், டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். இதுக்கு பேர் பார்த்னோஜெனிசிஸ். ஒரே லைன் தான். இப்போ புக் லைன் எழுதுனுங்கிற அவசியம் இல்லை. டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கு வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன்.
எக்கு உருவாகுது, ஆனால் என்ன நடக்கலை, ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை. அப்போ அதுக்கு என்ன பேருனா பார்த்தோஜெனிசிஸ். இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண யார் அப்படின்னா சார்லஸ் பொன்னட். ஓகேவா, இன் 1745. ஓகேவா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. டெவலப்மெண்ட் ஆஃப் எக், சார் கண்டிப்பாக இது 5 மார்க் கொஷின் கேட்பான், அண்டர்லைன் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோ. டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் கால்ட் பார்த்னோஜெனிசிஸ். இதை டிஸ்கவர் பண்ண யார் அப்படின்னா சார்லஸ் பொன்னட் இன் 1745. இப்போ இந்த பார்த்னோஜெனிசிஸில் 2 டைப் இருக்குது. அப்படியே 2ஆக டிவைட் பண்ணு. ஒன்று நேச்சுரல் பார்த்னோஜெனிசிஸ், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பார்த்னோஜெனிசிஸ். நேச்சுரல் இயற்கை தெரியும், ஆர்டிஃபிஷியல்னால் செயற்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த சர்டைன் அனிமல் பார்த்னோஜெனிசிஸ் ரெகுலராகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் நேச்சுராகவும் இருக்கக்கூடியது நேச்சுரல் பார்த்னோஜெனிசிஸ். சில அனிமலில் பார்த்னோஜெனிசிஸ் எப்படி அக்கர் ஆகுதுன்னா ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக இயற்கை முறையில் நடக்கும். அதுக்கு என்ன பேருன்னா நேச்சுரல் பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நேச்சுரல் பார்த்னோஜெனிசிஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட்டு, இன்னொன்று இன்கம்ப்ளீட்டு, முழுமையான முழுமையற்ற. இப்போ கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ் பாருங்கள், ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சர்டைன் அனிமல். இப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து சில அனிமலில் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து நோ பை பேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், 2 பேரண்ட் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இங்கே என்ன இல்லை, தேர் இஸ் நோ மேல் ஆர்கானிசம், ஆண்கள் கிடையாது. சச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஃபீமேல். எங்கேருந்து உருவாகுது, இண்டிவிஜுவல் செப்பரேட்டட் ஃப்ரம் எங்கே, ஃபீமேலேருந்து தான் உருவாகுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் எங்கே சர்டைன் அனிமல், தெர் இஸ் நோ பை பேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அங்கே என்ன இல்லை, மேல் ஆர்கானிசம் இல்லை. அங்கே இண்டிவிஜுவல் எங்கேருந்து உருவாகிறாங்கன்னா ஃபீமேலேருந்து தான் உருவாகிறாங்க. சரிப்பா, அதுவே இன்கம்ப்ளீட் பாருங்கள், சம் அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா போத் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு பார்த்னோஜெனிசிஸ் 2மே நடக்கும். இன்கம்ப்ளீட்னா முழுமை அடையாத. ஏன்னு கேட்டால் அங்கே உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்கான். அதாவது பார்த்னோஜெனிசிஸும் நடக்கும், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். அப்போ 2மே நடக்கிறதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஹனிபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹனிபீஸோடைய ஃபெர்டிலைஸ்ட் எக் என்னன்னு கேட்டால் சைக்கோட். இது உனக்கு என்னவா டெவலப் ஆகுது, குயினாகவும் ஒர்க்கராகவும் டெவலப் ஆகுது. அப்போ அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் என்னவா டெவலப் ஆகுதுன்னு கேட்டால் ட்ரோன். இப்போ இதில் 2 ப்ராசஸ் நடக்குதா. இப்போ செக்ஸுவல் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஹனிபீயில் வந்து சைக்கோட் ஃபார்மேஷன் நடக்கும். சைக்கோட் ஃபார்மேஷனாகவே என்ன மீனிங், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் இஸ் கால் சைக்கோட். அப்போ மேல் செல்லும் ஃபார்ம் ஆகுது, ஃபீமேல் செல் 2 ஃபார்ம் ஆகி தான் சைக்கோட் உருவானுச்சு. அந்த சைக்கோட் என்னவா உருவாயிருக்குன்னா குயின் ராணி தேனியாகவும் ஒர்க்கர்ஸாகவும் உருவாயிருக்கு. ஆனால் அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் உனக்கு என்னவா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா மேலாக டெவலப் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்னா என்ன மீனிங், வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அதுக்கு என்ன பேர் பார்த்னோஜெனிசிஸ். அப்போ பார்த்னோஜெனிசிஸும் நடக்குது, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. ஓகேவா, சரிங்க. அடுத்தது அதாவது இந்த பீடோஜெனட்டிக் பார்த்னோஜெனிசிஸ் கொடுத்துருக்காங்க. பீடோஜெனிசிஸ் அப்படின்னா இப்போ இந்த லார்வா ப்ரொடியூஸ் நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வா. அப்போ லார்வாவே உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வாவை உற்பத்தி பண்ணுது. பை எந்த முறையில், பார்த்னோஜெனிசிஸ் முறையில். இது யாருக்கு இருக்குன்னா ஸ்போரோசைட்ஸ். அதாவது இந்த ரேடியல் லார்வா ஆஃப் லிவர் ஃப்ளோக். அப்போ லிவர் ஃப்ளோக் இருக்கு இல்லைங்களா, கல்லீரல் புழு அப்படின்னு சொல்லுவாங்க, பேசியோலா கெப்பாட்டிக்கா. அப்போ அந்த பேசியோலா கெப்பாட்டிக்காவில் நிறைய லார்வா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கேரியன் லார்வா, ரேடியல் லார்வா அது இருக்குது. இங்கே ரேடியல் லார்வாவெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். இட் ஆல்சோ சீன் சம் லார்வா ஆஃப் இன்செக்ட்லேயே இருக்குது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் அப்புறம் கால் ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் பார்த்னோஜெனிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு இன்டியூஸ் டு டெவலப் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல். அதாவது இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இன்டியூஸ் பண்ணுறாங்க டு டெவலப் இன்ட்டு என்னது கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்க. பை எந்த முறையில், ஃபிசிக்கல் முறையில். ஃபிசிக்கல்னால் அந்த லைட்டு கீட்டு அது இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் அது இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது கெமிக்கல் முறையில் அல்லது ஏதாவது தூண்ட ஸ்டிமுலை மூலிமா. இதுக்கு எடுத்துக்காட்டு அனலிடா சி அர்ச்சுன் எக்குன்னு சொல்லுவோம். லைக் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ஆக டிவைட் பண்ணி அதில் வந்து எக்ஸாம்பிள் வச்சு அப்படி எழுதிக்கோ. ஓகேவா, சரிங்கண்ணா. ஓகே, மீதி நெக்ஸ்ட் அனிமல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிஃபைடு 2 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று பேர் ஓவி பேரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 2 விவி பேரஸ். அதாவது விலங்குகளில் 2 டைப் இருக்குமா, ஒன்றுக்கு பேர் 3 டைப் கொடுத்துருக்காங்க பாரு. ஓவி பேரஸ் இருக்குது, விவி பேரஸ் இருக்குது, ஓவோ விவி பேரஸ்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே எதை பொறுத்து அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் சைட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ அண்டு லே த எக்கு. இன்னொன்று அல்லது கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். இதை 3ஐயும் பொறுத்து உனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 3ஆக டிவைட் பண்ணுறான். இப்போ இந்த அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு 3 டைப்பு.
ஒன்றுக்கு என்ன பேர் அப்படிங்கிறான் ஓவி பேரஸ்னு கொடுத்துருக்கான், இன்னொன்று விவி பேரஸ்னு கொடுத்துருக்கான், 3 யாருன்னா ஓஓ விவி பேரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். எதை பொறுத்து டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோவை பொறுத்து 1, 2 லேயிங் தி எக்கு, அதாவது ஃபெர்டிலைஸ்டா அன்ஃபெர்டிலைஸ்டா அதை பொறுத்து, 3வது என்னென்னா கிவிங் பர்த் யங் ஒன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் உனக்கு டிவைட் பண்ணுறான். சொல்லுவோம். அப்போ த அனிமல்ஸ் கேன் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ, லேயிங் தி எக்கு, பர்த் டு யங் ஒன்ஸ். ஓகே, 1 என்னது ஓவி பேரஸ், 2 விவி பேரஸ், 3 என்னென்னு கேட்டால் ஓவி விவி பேரஸ். சரிங்க, ஃபஸ்ட்டு என்னென்னாங்க ஓவி பேரஸ். ஃபஸ்ட்டு கேட்டிங் ஓவி பேரஸ்க்கு என்ன பார் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பார், கென் வித் எக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டயக்ராமில் இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்குங்க. இப்போ ஓவி பேரஸில் பாருங்கள், இப்போ ஓவி பேரஸ் இப்போ ஓவி பேரஸில் அப்படின்னு கேட்டால் ஓவி பேரஸ் அனிமல்ஸ், அதாவது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யங் கேட்ச் ஃப்ரம் த எக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்காத. ஓவி பேரஸ் அப்படின்னு கேட்டால் என்ன மீனிங், ப்ரொடியூசிங் என்னென்னு கேட்டால் என்னது, யங் கேட்ச் அவுட் என்னென்னு கேட்டால் என்னது, யங் கேட்ச் ஃப்ரம் எங்கன்னு கேட்டால் எக்கு, யங் ஒன்ஸ் கேட்சிங் ஃப்ரம் த எக்கு. ஓகே, இல்லை அப்படின்னா அவுட் சைட் த மதர் பாடி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டால் ரெப்டைல்ஸு அண்டு பேர்ட்ஸ். இப்போ இந்த பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ட் பை கால்கேரியஸ் செல்ஸ், இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓவி பேரஸ் அப்படின்னா எக்லேயிங் அனிமல்னு ஒரே லைன் முடிச்சுக்கோமா. முட்டையிடக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஓவி பேரஸ். ரெண்டாவது, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்வெர்டிபிரேட்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு, ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பிபியனில் எக் இஸ் நாட் கவர்ட் பை ஹார்ட் கால்கேரியஸ் செல், கவர்ட் பை என்னென்னு கேட்டால் மெம்ப்ரேன். அதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, ரெப்டைலு, பேர்ட்ஸு இதனுடைய எக்கை கவர் பண்ணியிருப்பது கால்கேரியஸ் செல்லு. ஆம்பிபியன் எக்கு கவர் பண்ணியிருப்பது என்னென்னு கேட்டால் மெம்ப்ரேன், பட் நாட் என்னென்னு கேட்டால் கால்கேரியஸ் செல்ஸ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்கேரியஸ் செல் அப்படிங்கிறது அதாவது கால்சியம் கார்பனேட்டால் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த எக் கேன் கிளாசிஃபைட் இன்ட்டு ஒரு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று கால்கேரியஸ், நான் கால்கேரியஸ்னால் இது நான் கால்கேரியஸ். அடுத்து விவி பேரஸ், கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ், அதாவது அனிமல் கிவ் ரைஸ் டு என்னென்னு கேட்டால் யங் ஒன்ஸ். அதுக்கு என்ன பேர்னா விவி பேரட்டி, விவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே யங் ஒன் பார்ன் அலைவ் ஆஃப்டர் பீயிங் நரிஸ்ட் இன்ட்டு யூட்டிரஸ் த்ரூ த பிளசண்டா. இங்கே யங் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீட் பண்ணுது அப்படின்னா, அதாவது பிளசண்டா மூலியமாக, அதாவது யூட்டிரஸ் ப்ளஸ் நரிஸ் டு யூட்டிரஸ் எப்படி போகுது அப்படின்னா பிளசண்டா மூலியமாக போகும். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் அனிமல் என்னென்னு கேட்டால் விவி பேரஸ். சார் அதெல்லாம் வேணாமா, ஒரே லைன். விவி பேரஸ் அப்படின்னு கேட்டால் இந்த அனிமல்ஸ் கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸு. இதுக்கு நரிஸ்டு ஃபுட்டு எப்படி போகுது அப்படின்னு, யூட்டிரஸ்க்கு எப்படி போகுது அப்படின்னா பிளசண்டா மூலியமாக போகுது. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஓவி விவி பேரஸ். த எம்ப்ரியோ டெவலப் இன்சைடு த எக்கு. எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா இன்சைடு த எக்கு, ரிமைன் மதர்ஸ் பாடி அன்டில் த ரெடி டு கேட்ச். அதாவது இங்கே வந்து எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகுதுன்னா இன்சைடு த எக்கு. எம்ப்ரியோ வந்து முட்டைக்குள்ளேயே டெவலப் ஆகுது. இங்கே மதர்ஸ் பாடி உனக்கு இருக்குது இல்லைங்களா, ஓகேவா, மதர்ஸ் பாடி கொடுத்துருக்கான் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ரெடி டு கேட்ச். அப்போ திஸ் மெத்தட் ரீப்ரொடக்ஷன் என்னது, சிமிலர் டு வி பேரட்டி. இதுவும் வி பேரஸ் மாதிரி தான், ஆனால் எங்கே இல்லை, நோ பிளசண்டல் கனெக்ஷன் இல்லை. இங்கே என்ன பண்ணும், மதர் ரிசீவ் த நரிஷ்மெண்ட் ஃப்ரம் எங்கன்னு கேட்டால் எக் யோக். அப்போ இந்த ஓவி வி பேரட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா ஃபிஷஸ் லைக் சார்க்கு கொடுத்துருக்கான் பாருமா. இந்த வி பேரஸ் லெமன் சார் கிவ் பர்த் எங்கன்னா விச் ஸ்டீல் அட்டாச்சு பை என்னன்னு கேட்டால் பிளசண்டல் கார்டு, அது கொடுத்துருக்கான் பாரு. அந்த டயக்ராம் பாரு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், விவி பேரஸ் கவ் வித் கால்ஃப் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓவி வி பேரஸ் சார்க்கு வித் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ கொடுத்துருக்கான் பாருங்கள். இதெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னா வந்து பார்த்துக்கோ. அவ்வளோதான், இந்த லெசன் ஓவர். மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புரியலன்னா கேட்டுக்குங்க.